Good afternoon. Home Study Center Sivagasi. TET Paper 1, Paper 2, TNUSRBக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. திறமை வாய்ந்த தகுதியான ஆசிரியர்களை வச்சு கிளாஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி நல்ல முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து டென்த் கிளாஸில் முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். இது வரைக்கும் சோசியல் நம்ம பார்த்தது வந்து தமிழ்நாட்டில் என்ன புரட்சி, 19ஆம் நூற்றாண்டில் என்ன சீர்திருத்தம், அப்புறம் காந்தியோடைய காலம் எப்படி இருந்தது, தமிழ்நாட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ வந்து முதல் உலக போர் எப்படி உண்டானது, அதனால என்ன பின்விளைவு ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த முதல் உலக போர் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த முதல் உலக போர் நடந்த காலத்து தான் நீண்ட 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா எல்லாரையுமே எல்லா நாடுகளையுமே முதல் உலக போர் வந்து தன்னை திரும்பி பார்க்க வச்சது எப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த லெசன்ல. இப்ப இதுல வந்து இந்த முதல் உலக போர் நடந்த போது 3 பேரரசு வந்து சிதறிச்சு. அது வந்து ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானிய பேரரசு. இந்த 3 நாடுமே ஒண்ணுமில்லாம சிதறடிக்கப்பட்டது. இதுல வந்து மிகப்பெரிய விளைவு வந்து ரஷ்ய புரட்சி தான் ஏற்படுத்துது. அது வந்து உலக வரலாற்றுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புரட்சியா இருந்தது. உலக நாடுகள் வந்து பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதியை எப்படியாவது ஏற்படுத்தணும். இந்த உலக போர் நடந்து நிறைய நாடுகள் அழிகிறத பார்த்ததுனால இந்த பன்னாட்டு சங்கம் என்ன நினைச்சுன்னா, உலகத்துல நம்ம அமைதியை ஏற்படுத்தணும்னு நினைச்சுதான் உருவாக்கப்பட்டது. இந்த பன்னாட்டு சங்கம் தான் பன்னாட்டு அமைதி நிறுவனம் ஆச்சு. இப்போ இதுல உலக போருக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, காலனிகளுக்கான போட்டி. எப்படின்னா, முதலாளித்துவ நாடுகளின் சந்தைகளுக்கான போட்டி. இது எப்படி அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு சில நாடுகள் வந்து வெல்த்ல வந்து அதிகமா நல்ல செல்வமா இருக்கும். அந்த நாடுகள் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னுடைய நாட்டுல தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு, இருப்பு பாதை அமைக்கிறதுக்கு, நீராவி கப்பல் கட்டுறதுக்கு, இதெல்லாம் வந்து இது போன்றதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில என்ன ஆச்சுன்னா, இந்த தகவல் பரிமாற்றம், போக்குவரத்து இதுல நிறைய புரட்சி வந்துருச்சு. ஆப்பிரிக்காவிலும் ஏனைய பகுதிகளிலும் ஐரோப்பிய விரிவாக்கம் வந்து பெருமளவுல மாற்றம் ஏற்பட்டுச்சு. 19ஆம் நூற்றாண்டுல என்ன ஆச்சுன்னா, மேலாதிக்க சக்தியாக ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் தான் மேலாதிக்க சக்தியாகவும், அந்த நாடுகள் தான் சுரண்டப்பட்ட நாடுகளாகவும் ஆச்சு. இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய நாடு உயர்ந்தவங்க, தான் உயர்ந்தவங்க, முதலாளித்துவத்துக்குடைய தலைமையகமா விளங்கியது. சந்தை, கச்சா பொருள் இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்குரிய தேவைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தேவை அதிகரிக்கிறதுனால சுரண்டுவதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பேரரசையும் விரிவாக்கிட்டே போறாங்க. இந்த முதலாளித்துவ நாடுகள் வந்து உலகத்தை சுற்றி போட்டி இருந்துச்சு. அதாவது நீ பெருசா நான் பெருசாங்கிற போட்டி வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில வந்துருச்சு. இப்போ இந்த முதலாளித்துவனுடைய எழுச்சினால என்ன ஆச்சு அப்படின்னா, தொழில், நிதி இந்த ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்து சந்தைகள்ல வந்து தங்களுடைய பொருட்கள் மற்றும் மூலதனத்துக்கு லாபத்தை தேடணும் அப்படின்னு நினைச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில வந்து இது வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சுச்சு. சுதந்திர வணிகம்ங்கிறது வந்து பழைய கோட்பாடு இருந்துச்சு. அதாவது நம்ம பொருளை வாங்குறோம், விற்கிறோம், லாபத்தை விற்கிறவன் அனுபவிக்கிறான். அந்த மாதிரி இருந்தது வந்து என்ன செஞ்சிச்சு, வீழ்ச்சி ஆயிடுச்சு. அமெரிக்காவுல கூட்டு நிறுவனங்களும், ஜெர்மனியில வணிக கூட்டணிகளும் நிறைய என்ன செய்யறாங்க, வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டு நிறுவனம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்ல. கூட்டு நிறுவனம்னா என்ன அப்படின்னா, பொருட்களை உற்பத்தி செஞ்சு விநியோகத்துல ஈடுபட்டு இருக்கும் ஒரு தொழில்சார் நிறுவனம். அதாவது தனக்கு நன்மை பயக்கும் விதத்துல பொருட்கள் விநியோகம், விலை ஆகியவற்றை அந்த நிறுவனம் அதிக கட்டுப்பாட்டினை கொண்டிருக்கும். அதாவது நானே முதலாளி, நானே தொழிலாளிங்கிற மாதிரி இருக்கிறது தான் கூட்டு நிறுவனம். இப்போ இந்த ஏகாதிபத்தியத்துடைய பண்புக்கூறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாளித்துவத்தை தவிர்க்க இயலாமல் ஏகாதிபத்தியம் என்ன செய்யுதுன்னா, முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம். யார் சொல்றான்னா, லெனின் சொல்றாரு. முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் லெனின் சொல்றாரு. என்னன்னா, மிகப்பெரிய அளவுல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சந்தையில மட்டுமல்லாமல் பெருமளவிலான கச்சா பொருட்களும் வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்ய தேவைப்படுது இல்லையா. ஏகாதிபத்தியம்னா என்னன்னா, காலனிகளை பற்றியது மட்டுமல்ல, ஒரு முழுமையான முறையாக இராணுவமயமாக்கத்திற்கு முழுமையாக போருக்கும் விட்டு சென்றது. அதாவது பொருளை விற்கிறது மட்டும் கிடையாது, அது வந்து கடைசி சண்டை சச்சரவுலையும் கொண்டு போய் விட்டுருச்சு. எப்படி அப்படின்னு பாக்குறப்ப, வல்லரசுகள்ல போட்டி. ஃபர்ஸ்ட் வந்து ஐரோப்பா நாட்டுல என்ன ஆச்சுன்னா, 19ஆம் நூற்றாண்டுல
ஐரோப்பிய சக்திகள் வந்து உலகிலுடைய பெரிய சிறிய நாடுகளை காலனிப்படுத்தி தங்களுடைய நலனுக்காக சுரண்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம நாடுதான் செல்வ செழிப்புல சிறந்து இருக்கணும், மத்தவங்க இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஐரோப்பியா நினைச்சுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா 1880ல ஆசிய நாடுகள் காலனி மயமாக்கப்பட்டு விட்டன. ஆப்பிரிக்காவை மட்டும் விட்டுட்டு மற்ற நாடுகள்லாம் காலனி மயமாயிடுச்சு. 1881 1914 ஆண்டுகளுக்கு இடையில ஆப்பிரிக்காவை என்ன பண்ணாங்க, கைப்பற்றிட்டாங்க. அதை ஆப்பிரிக்காவையும் பிரிச்சு காலனி நாடா ஆக்க முயற்சி பண்ணாங்க. ஐரோப்பாவில் 1870 ஆண்டுக்கு அப்புறம் இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் ஒரு நாடோட ஒரு நாடு காலனி ஆதிக்க போட்டியில வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த வல்லரசுகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல்கள், இப்ப இந்த நாடுகள்லாம் தொழில் வளர்ச்சியில வந்து முதன்மை இடத்தை வகிச்சாலும் அது அதனுடைய பேரரசை வந்து கட்டுப்படுத்தினாலும் இங்கிலாந்துக்கு வந்து எந்த விதமான மனநிலை இல்லை. இங்கிலாந்து வந்து எப்படியுமே செல்வ செழிப்புல சிறந்த நாடா இருந்தாலும் மற்ற நாடுகள்ல கைப்பற்றி மற்ற நாடுகளை தன்னுடைய ஆதிக்கத்தை கீழே வைக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தது. இந்த இங்கிலாந்தோடு ஜெர்மனியோடும் அமெரிக்காவோடும் போட்டி போட வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அந்த நாடுகள்ல வந்து விலை மலிவான பண்டங்களை உற்பத்தி செய்து அதன் மூலம் இங்கிலாந்தோடைய சந்தையையும் கைப்பற்றிட்டாங்க. இப்ப இந்த நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய போட்டி ஆசியாலையும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா இந்த வல்லரசுகளுக்கிடையே அடிக்கடி என்ன செய்யுதுன்னா இந்த வணிக ரீதியான போட்டிகள் வந்து நடைபெறுது. இப்போ ஐரோப்பாவை பத்தி பார்த்தோம். ஐரோப்பா வந்து எப்படி ஆகணும், ஐரோப்பா வந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி நாடுகளோட போட்டியில இருந்துச்சு. அடுத்து ஜப்பான் எழுச்சு. ஜப்பான்ல என்ன ஆச்சுன்னா ஆசியாவில் ஜப்பான் வந்து இந்த காலத்துல மெய்ஜி சகாப்தம்னு சொல்றாங்க. ஜப்பானுடைய எழுச்சி காலத்தை என்ன சொல்றாங்க, மெய்ஜி சகாப்தம் சொல்றாங்க. 1867 இருந்து 1912 வரைக்கும். இந்த மேற்கத்திய நாடுகளை பின்பற்றி பல துறைகள்ல அவற்றுக்கு நிகராக மாறியது. ஜப்பான் வந்து தொழில்துறையில ஏற்கனவே சிறந்த நாடு. அதே சமயத்துல வந்து ஒரு ஏகாதிபத்திய சக்தியாகவும் மாறியது. ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா நிலமானிய முறை சிந்தனைகளை கொண்டிருந்தாலும் ஜப்பான் வந்து மேலை நாட்டு கல்வி, இயந்திர தொழில்நுட்பம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இராணுவம், கப்பற்படை இந்த மாதிரி தொழில்துறையிலையும் முன்னேறிய நாடா ஜப்பான் மேலெழுந்தது. 1894 ஜப்பான் சீனா மீது வலுக்கட்டாயமா ஒரு போரை மேற்கொண்டது. இச்சீன ஜப்பானிய போர், இந்த சீன ஜப்பானிய போர் தான் சீனாவை சிறிய நாடான ஜப்பான் என்ன செஞ்சுச்சு, தோற்கடிச்சது. இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஜப்பான் தோற்கடிச்சதுனால ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த வல்லரசுகளோட எச்சரிக்கை மீறி ஜப்பான் லியோடங் தீபகற்பத்தை ஆர்தர் துறைமுகத்தோட சேர்த்து இணைச்சுக்கிட்டாங்க. ஜப்பான் என்ன பண்ணுச்சு, லியோடங் தீபகற்பத்தை ஆர்தர் துறைமுகத்தோட இணைச்சுக்கிட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா கிழக்கு ஆசியாவில் வலிமை மிக்க அரசா வந்து ஜப்பான் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஜப்பான்ல இருந்து இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றோம்னா என்ன பண்றாங்கன்னா வேலைக்கே போகாம ரெஸ்ட் எடுக்கிறது தான், வேலைக்கே போகாம உண்ணாவிரதம் இருக்கிறதான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜப்பான்ல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அது வந்து எப்பவுமே ஏன் தொழில் வளர்ச்சியில ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து காலணி தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா காலனி தயாரிக்கணும் வலது காலனி மட்டும் தயாரிப்பாங்களாம். இடது காலனிய அந்த என்ன இதுக்காக அவங்க இது போராடுறாங்களோ அந்த போராட்டம் முடிஞ்ச பிறகு தயார் பண்ணுவாங்க. அதாவது அந்த நேரத்தை கூட வீண் பண்ணாம இருந்ததுனாலதான் ஜப்பான் இன்னைக்கும் தொழில் வளர்ச்சியில ஃபர்ஸ்டா இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜப்பான் வந்து என்ன பண்ணுச்சு, லியோடங் தீபகற்பத்தையும் ஆர்தர் துறைமுகத்தையும் இணைச்சுக்குச்சு. இப்ப ஐரோப்பிய அரசுகள் என்ன பண்றாங்கன்னா அழுத்தம் கொடுக்குது. ஜப்பான் வந்து ஆர்தர் துறைமுகத்தை கைப்பற்றுச்சு. அப்ப இந்த சூழ்நிலையை எப்படியாவது நம்ம மாத்தி அமைக்கணும்னு நினைச்சு என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா மஞ்சூரியாவுக்குள் அனுப்பியது. 1902 இங்கிலாந்தோட ஒரு உடன்பாடு வச்சுக்குது. அந்த உடன்பாடு என்னன்னா ஜப்பான் ரஷ்யா தனது படைகளை வந்து மஞ்சூரியாவில இருந்து என்ன செய்யணும், திரும்ப கூப்பிட்டுக்கணும். ஜப்பானை வந்து ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா ஜப்பான் சின்ன நாடு தானே அப்படின்னு மதிச்சிச்சு. 2 நாடுகளுக்கு இடையில 1904 வந்து ஒரு போர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரஷ்ய ஜப்பானிய போர்ல ரஷ்யாவை வந்து ஜப்பான் தோற்கடிக்குது. மறுபடியும் ஜப்பான் தோற்கடிக்குது. அமெரிக்கா மேற்கொண்ட சமரச முயற்சியின் விளைவாக இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு ஆர்தர் துறைமுகத்தை மீண்டும் பெற்றது. இந்த போருக்கு பின்னாடி ஜப்பான் என்ன பண்ணுச்சுன்னா வல்லரசுகள் கூட்டணியோட நுழைஞ்சிருச்சு. ஸோ ஜப்பான் வந்து எப்பவும் தான் வந்து பலமான நாடுங்கிறத 2 இடத்துல மெய்ப்பிச்சிருச்சு. இப்போ ஜப்பான் வந்து ஒரு
அரச தந்திரம் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ 1905ல வந்து கொரியாவினுடைய உள்நாடு, அயல்நாட்டு கொள்கைகளை வந்து ஜப்பான் வந்து கட்டுப்படுத்தி வைக்குது. ஜப்பானிய தூதராக உயர் அதிகாரி ஒருத்தர் வந்து கொன்றுறாங்க. அதனால 1910ல கொரியாவை ஜப்பான் வந்து என்ன பண்ணுது? தன்னோட இணைச்சுக்குது. 1912ல மஞ்சு அரச வம்சம் வீழ்ச்சியுற்றதை தொடர்ந்து சீனாவுல வந்து ஒரே குழப்பமா இருக்கு. மஞ்சு அரச வம்சம் வீழ்ச்சியுற்றதுனால சீனா வந்து ஒரே குழப்பத்துல இருக்கும்போது அந்த வாய்ப்பை வந்து ஜப்பானுக்கு வந்து அளிக்கிறாங்க. சீனாவுல வந்து ஷான்டுங் பகுதியின் மீது ஜெர்மனி என்ன செய்து உரிமை கொண்டாடுது. இவ்வழி அரசியல் விவேகம் ஜப்பான் சீனாவோடும் ஐரோப்பிய நாடோடும் என்ன செய்யுது? பகையை மூட்டி விட்டுருது. ஜப்பான் வந்து என்ன பண்ணுது? சீனாவோடையும் ஐரோப்பிய நாடுகளோட பகையை மூட்டி விட்டுது. ஆனா வந்து ஜப்பானை வந்து யாருமே எதிர்க்கல. ஏன்னா ஏற்கனவே 2 இடத்துல ஜப்பான் என்ன பண்ணிருச்சு? தான் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ப ஜப்பானை எதிர்க்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க எல்லாரும். இந்த சமயத்துல காலனிகள் அமைக்கப்படுறாங்க. காலனி ஆதிக்கம் அமைக்கப்படுது. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1876ல ஆப்பிரிக்காவுல 10% பகுதிகள் மட்டுமே ஐரோப்பாவினுடைய ஆட்சியில கீழே இருந்துச்சு. இப்போ இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி இதெல்லாம் சீனாவுல தங்களுக்கு என்ன செல்வாக்கு மண்டலங்களை நிறுவியது. ஜப்பான் வந்து கொரியாவையும் தைவானையும் கைப்பற்றி வச்சுக்குது. இந்தோ சீனாவை பிரான்ஸ் கைப்பற்றுக்குது. ஸ்பெயின் இருந்து பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்கா கைப்பற்றுது. இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை பிரித்துக் கொள்கின்றன. இது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். எந்தெந்த நாடு எந்தெந்த நாடோட ஜாயின் ஆகுறாங்கன்னு. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி 4 மண்டலம், 4 செல்வாக்கு மண்டலம். ஜப்பான் வந்து கொரியாவையும் தைவானையும் வச்சுக்கிறாங்க. இந்தோ சீனாவை பிரான்ஸ் வச்சுக்குது. ஸ்பெயின் இருந்து பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா வச்சுக்குது. இங்கிலாந்தும் ரஷ்யாவும் ஈரானை வச்சுக்கிறாங்க. இப்ப ஆப்பிரிக்காவுல காலனிகளை நிறுவ ஐரோப்பியர் வந்து முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அப்ப நிறைய போர் வருது. அதுல வந்து அல்ஜீரியா, செனகல் இதெல்லாம் கைப்பற்ற பிரான்ஸ் வந்து கடுமையா போராடுது. இங்கிலாந்து வந்து 1879ல ஜூலுக்கள் அப்படிங்கிறவங்களாலும் 1884ல சூடான் படைகளாலும் தோற்கடிக்கிறாங்க. இத்தாலிய படை 1896ல அடோவா போர்க்களத்துல எத்தியோப்பிய படைகளிடம் ரொம்ப சேதத்தோட கூடிய தோல்வியை சந்திச்சு ஐரோப்பிய படை தான் இதுல வந்து என்ன செய்யறாங்க? வெற்றி பெறாங்க. சரியா? இப்ப எந்தெந்த நாடுகளோட சேர்ந்து இந்த போர்ல ஈடுபடுறாங்கிறத பாக்குறோம். அடுத்து இந்த முதல் உலக போருக்கான காரணம் என்ன அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுடைய அணி சேர்க்கையும் எதிரணி சேர்க்கையும். எப்படி இந்த நாடு எந்த நாடோட சேருது, ஏன் சேருது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். 1900ல ஐரோப்பிய வல்லரசுகள் 5 அரசுகள் 2 ஆயுதமேந்திய முகாம்களாக பிரிந்தன. ஒரு முகாம் மைய நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி இதை கொண்டிருக்கு. பிஸ்மார்க் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல்ல 1882ல 3 உடன்படிக்கை மேற்கொள்றாங்க. அது என்னன்னா ஜெர்மனி ஆஸ்திரேலியாவும் தனக்கு தானே ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு முகாம் வந்து பிரான்சும் ரஷ்யாவும் அங்கம் வகிக்குது. 1894ல் மேற்கொண்ட உடன்படிக்கையின்படி இந்த 2 நாடுகள்ல ஏதாவது ஒன்று ஜெர்மனியால் தாக்கப்படும் பட்சத்துல தனக்கு தானே துணை நிற்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னா ஜப்பான் வந்து இங்கிலாந்தோட இணையணும்னு ஆசைப்படுது. ஆங்கிலோ ஜப்பான் உடன்படிக்கை பிரான்ஸை வந்து இங்கிலாந்தோட உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. இதனால மொராக்கோ, எகிப்து ஆகிய காலனிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள விரும்பியது. இதனுடைய விளைவு என்னன்னா 1904ல இந்த நாடுகளுக்கிடையே வந்து நட்புறவு ஒப்பந்தம் ஏற்பட்டது. மொராக்காவுல பிரான்ஸ் வந்து சுதந்திரமா செயல்பட அனுமதிக்கப்படும் பட்சத்துல எகிப்தை வந்து இங்கிலாந்து கைப்பற்றுது. அப்ப பிரான்ஸ் இதுல பாரசீகம், ஆப்கானிஸ்தான், திபெத் இந்த நாடுகள்லாம் ரஷ்யாவுடன் வந்து இங்கிலாந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டது. இவ்வாறு இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இந்த 3 கொண்ட ஒப்பந்தம் தான் மூவர் கூட்டு உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இந்த 3 நாடு சேர்ந்ததுக்கு பேர் என்ன பேரு? மூவர் கூட்டு உருவாக்குறாங்க. இப்ப வன்முறை சார்ந்த தேசியம் என்னன்னா தேசப்பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் அப்படிங்கிற மனப்பாங்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கடையில வளர்ந்துருச்சு. அதாவது நாங்க சண்டை போட்டாலும் நாங்க செய்யறது சரிதான். ஒரு நாட்டுல மீது
பற்று வந்து மற்றொரு நாட்டை வெறுக்கும் தேவையை ஏற்படுத்தியது. என் நாடுதான் சிறந்தது, உன் நாட நான் வெறுப்பேன் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆரவாரமான ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்சுடைய தீவிர பற்று, ஜெர்மனியோட வெறி கொண்ட நாட்டுப்பற்று ஆகிய அனைத்தும் தீவிர தேசியமாக போர் வந்து வெடிப்பதற்கு காரணமா வந்து அமைஞ்சிருச்சு. ஜெர்ம பேரரசின் ஆக்கிரமிப்பு பணப்பாங்க என்னன்னா, ஜெர்மனுக்கு வந்து யாரு அரசரா இருந்தாருன்னா, 2ஆம் ஹெய்சர் வில்லியம்ங்கிறவர். அவர் தான் ஜெர்மனியோடைய உலகத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லி பிரகடனம் பண்றாங்க, 2ஆம் ஹெய்சர் வில்லியம். அவர் என்ன பண்றாருன்னா 1805ல ட்ரபால்கர் அப்படிங்கிற போர்ல வந்து நெப்போலியனுடைய தோல்வியை தொடர்ந்து இங்கிலாந்துடைய தனி உரிமை என கருதப்பட்டு வந்தது. ட்ரபால்கருங்கிறவரு நெப்போலியனை வந்து தோற்கடிச்சு இங்கிலாந்துக்கு வந்து ஒரு தனி உரிமையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஜெர்மனுடைய ஆக்கிரமிப்பு இயல்பு கொண்ட அரசியல் வேகம் விரைவாக கட்டப்படும். இந்த கப்பற்படை தளங்களை கண்ணுற்ற இங்கிலாந்து, ஜெர்மன் இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, கப்பற்படையை தனக்கு எதிரானது அப்படிங்கிறத முடிவு செஞ்சு இங்கிலாந்து கப்பற்படையை விரிவாக்கம் பண்ணணும். விரிவாக்கம் பண்ண இந்த நாடுகளுக்கிடையே வந்து பதற்றம் அதிகரிக்கும் இல்லையா? இப்ப என்ன பண்றோம், நம்மளுடைய படையை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்றோம் அப்படின்னா எதிரிக்கு வந்து பயம் வந்துரும் இல்லையா? அதைத்தான் இந்த ஹெய்சர் வில்லியம் வந்து பண்றாரு. இப்ப பிரான்ஸ் வந்து ஜெர்மனியோட பகை. பிரான்ஸும் ஜெர்மனியும் என்ன பண்ணுச்சுன்னா, ஏற்கனவே சண்டைக்காரங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா 1871ல பிரான்ஸ், அல்சேஸ், லொரைன் இந்த பகுதிகள் எல்லாம் ஜெர்மனி வந்து இழந்துருச்சு. அப்போ இது குறித்த கசப்பான நினைவுகளை பிரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஜெர்மனியின் மீது கொண்டிருக்கு. மொராக்கோ விவகாரத்துல ஜெர்மனியின் தலையீடு அதிகரிக்குது. அப்போ மொராக்கோவுல என்ன பண்ணுதுன்னா பிரான்ஸ் வந்து இங்கிலாந்து பிரான்ஸோட ஒரு சில ஒப்பந்தத்தை வச்சுக்கிறது. ஜெர்மனி வந்து இதை எதிர்க்குது. ஹெய்சர் வில்லியம் என்ன பண்றாருன்னா, மொராக்கோவுடைய சுல்தானின் சுதந்திரத்தை அங்கீகரித்ததோடு மொராக்கோவுடைய எதிர்காலம் குறித்து ஒரு முடிவு செய்ய பன்னாட்டு மாநாடு ஒன்ன வந்து 2ஆம் ஹெய்சர் வில்லியம் வந்து கொண்டு வராரு. ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணுதுன்னா, தன் நாடுதான் உயர்ந்தது, சிறந்தது அப்படின்னு நினைக்குது, மத்த நாட்டை வெறுக்குது. அப்படி இருக்கும்போது ஜெர்மனி வந்து ஜெர்மனில வந்து யார் வரா? 2ஆம் ஹெய்சர் வில்லியம் வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தான் உலகத்தின் தலைவன் சொல்றாரு. ட்ரபால்கர்ங்கிற போர்ல என்ன பண்றாரு? இங்கிலாந்து தன்னுடைய கப்பற்படையை வந்து அவர் ஸ்ட்ராங் பண்றாரு. அப்படி ஸ்ட்ராங் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஹெய்சர் வில்லியம் வந்து பன்னாட்டு மாநாடு வந்து ஒன்ன கூட்டுறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பால்கனுங்கிற பகுதியில வந்து அரசியல் அதிகாரத்திற்கு வாய்ப்பு. 1908ல துருக்கியில வந்து ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்கும் முயற்சியாக துருக்கியர் வந்து ஒரு புரட்சி செய்றாங்க. இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் பால்கன் பகுதியில நடக்குது. இதுல என்ன ஆகுதுன்னா, ஆஸ்திரேலியாவும் ரஷ்யாவும் பேசுறாங்க. அதுல வந்து பாஸ்னியா, ஹர்சகோவினா இந்த 2யும் ஆஸ்திரேலியா வந்து இணைத்துக் கொள்ளுது. ரஷ்யா வந்து போர்க்கப்பலை வந்து சுதந்திரமா டார்டனல்ஸ், போஸ்பரஸ் இந்த துறைமுகங்கள் வழியாக மத்திய தரைக்கடல் பகுதிக்கு வந்து கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணுது. இதை தொடர்ந்து பாஸ்னியாவும் ஹெர்சகோவினாவும் இணைத்து கொண்டதாக ஆஸ்திரேலியா வந்து அறிவிக்குது. ஆஸ்திரேலியாவோட இந்த அறிவிப்பு செர்பியாவில் வந்து தீவிரமா வந்து ஒரு எதிர்ப்பை தூண்டுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆஸ்திரேலியா செர்பியாவின் மீது படையெடுக்கும் போது அதன் விளைவாக செர்பியாவிற்கு ரஷ்யா உதவுமானால் ஆஸ்திரேலியாவிற்கு ஆதரமா நான் களமிறங்குறேன்னு சொல்லி ஜெர்மனி போகுது. ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் வந்து 1914ல வந்து போர் என்ன செய்யுது? வெடிச்சிருது. அப்போ ஹெய்சர் வில்லியம் வந்து கப்பற்படையை ஸ்ட்ராங் பண்றாரு. பிரான்ஸ் ஜெர்மனியோட என்ன பகை வருது அப்படின்னா, பாஸ்னியாவும் ஹெர்சகோவினாவும் தன்னுடைய நாட்டை இணைத்து கொண்டதாக ஆஸ்திரியா அறிவிக்குது. ஆஸ்திரியாவுடைய இந்த அறிவிப்பு என்ன ஆகுது அப்படின்னா, செர்பியாவுக்கு என்ன செய்யுது? தீவிரமான ஒரு எதிர்ப்பை வந்து தூண்டுது. இப்ப செர்பியாவுக்கு ரஷ்யா உதவணும்னு நினைக்கிற சமயம் என்ன ஆகுது? ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையில வந்து போர் வெடிக்க ஆரம்பிச்சிருது. அடுத்து பால்கன் போர். பால்கன் போர் என்ன போர் அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டுல முதல் பாதியில தென்மேற்கு ஐரோப்பாவுல துருக்கி வந்து வலிமை வாய்ந்த நாடா இருக்குது. அதனுடைய பேரரசு என்னன்னா, பால்கனில் ஹங்கேரி குறுக்காக போலந்து வரையில பரவி இருக்குது. அதாவது துருக்கி
பால்கன், ஹங்கேரி, போலந்து. இந்த 3 நாடுகள் வரையில பரந்திருக்கு. இந்த பால்கன் பகுதியை சார்ந்த துருக்கியரும், துருக்கியர் இல்லாத மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்ன செய்றாங்கன்னா, பயங்கரமான படுகொலையில அட்டூழியம் பண்றாங்க. ஆர்மீனிய இனப்படுகொலைகள் வந்து இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த 18ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில பார்க்கிறப்ப, துருக்கிய பேரரசு என்ன ஆகுதுன்னா, ஒரு உறுதியற்ற அரசியல் பொருளாதார சூழ்நிலைய கொண்டிருக்கு. அப்ப இந்த சூழ்நிலைய யார் பயன்படுத்திக்கிறா அப்படின்னா, கிரீஸ் பயன்படுத்திக்குது. கிரீஸும் அதனை தொடர்ந்து மத்த நாடுகளும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு துருக்கியோட கட்டுப்பாட்டில இருந்து விடுவித்துக்குது. மாசிடோனியா வந்து பல்வேறு இனங்களை சார்ந்த மக்களை கொண்டிருக்கு. மாசிடோனியால வந்து பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. மாசிடோனியாவ தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுல கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டினீக்ரோ இந்த நாடுகளுக்கு இடையில போட்டி வருது. இதுல 1912ஆம் ஆண்டு மார்ச் மாசம் பால்கன் கழகம் அப்படிங்கிற அமைப்ப வந்து உருவாக்குறாங்க. இந்த கழகம் என்ன பண்ணுதுன்னா, துருக்கிய படைகளை தோற்கடிச்சு பிரித்துக் கொள்வதுல வந்து பிரச்சனை எழுது. 1913 மே மாசம் லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனியா அப்படிங்கிற புதிய நாட வந்து ஒண்ண உருவாக்குறாங்க. மாசிடோனியாவை ஏனைய பால்கன் நாடுகள் தங்களுக்குள்ள வந்து பகிர்ந்துக்கிறாங்க. துருக்கி, கான்ஸ்டான்டினோபிள சுற்றியுள்ள பகுதிகளை வந்து அர தன்னுடைய அரசாங்கம் வந்து சுருக்குறாங்க. இருந்தாலும் இந்த மாசிடோனியா இருக்கு இல்லையா? இத பிரித்து குடுக்குறதுல வந்து செர்பியாவும், கிரீஸையும் பல்கேரியா வந்து தாக்குது. 1913ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஒரு ஒரு புகாரஸ்ட் உடன்படிக்கையோடு 2ஆம் பால்கன் போர் முடிவடைந்தது. ஆகஸ்ட் மாசம் என்ன உடன்படிக்கை பண்றாங்க? புகாரஸ்ட் உடன்படிக்கைன்னு ஒண்ணு பண்றாங்க. அது வந்து 2ஆம் பால்கன் போர வந்து என்ன செய்யுது? முடிவுக்கு கொண்டு வருது. நம்ம தமிழ்நாட்டுடைய சுதந்திர போராட்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த பாடங்கள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு புரியாதா இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கும்போது இது சரியா வந்துரும். சரி. இப்ப இந்த பால்கன்ல போர் நடந்தது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப, பாஸ்னியாவில் உள்ள செராஜிவோ அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா, 1914 ஜூன் 28ல ஆஸ்திரிய பேரரசின் மகன் வாரிசு பிரான்சிஸ் பெர்டினாய்டும் பிரின்சப்ங்கிற பாஸ்னிய செர்பினால வந்து கொல்லப்படுறாரு. அந்த சம்பவம் தான் பால்கன் போருக்கு உடனடி காரணம். யார் கொல்லப்படுறா? பிரின்சப்ங்கிற என்ற பாஸ்னிய செர்பியன் வந்து கொன்றுறாங்க. ஆஸ்திரிய பேரரசரின் மகனும் வாரிசுமான பிரான்ஸ் பெர்டினாய்டு பிரின்சப் பாஸ்னிய செர்பியனை வந்து கொன்றுறாரு. ஆஸ்திரியா இதுல செர்பியாவை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பா எண்ணுச்சு. செர்பியாவுக்கு ஆதரவாக தலையிட ரஷ்யா வந்து படையை திரட்டுது. அதுல வந்து ஜெர்மனி முதல்ல ஒரு தாக்குதல தானே தொடுக்க முடிவு பண்ணுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிரா வந்து போர் அறிவிப்பு செய்யுது. ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இடையே நெறைய சண்டை வருது. அப்ப அந்த எந்த சச்சரவும் இல்லாட்டாலும், பிரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ரஷ்யாவுக்கு ஏற்கனவே கூட்டணி இருந்தது இல்லையா? அதனால ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா அந்த நாடுகளுக்கு எதிரா வந்து போர் செய்ய திட்டமிடுறாங்க. இந்த சூழல்ல தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஜெர்மனி விரும்புது. பெல்ஜியத்துடைய நடுநிலைமையை மதியாது ஜெர்மனி வந்து தாக்க ஆரம்பிச்சிருது. இந்த போர்ல இங்கிலாந்து வந்து பங்கேற்க வேண்டியது கட்டாயமாயிருச்சு. இந்த 2 போரிடும் முகாம்கள் மைய நாடுகள். போர் எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கிய, பல்கேரி, ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, தொடக்கத்துல வந்து ஜெர்மனியோடும், ஆஸ்திரியாவோடும் இத்தாலி வந்து சேர்ந்து இருந்துச்சு. அப்புறம் விலகிருச்சு. அப்புறம் டிராண்டினோ நகர்ல வந்து வடகிழக்குல இத்தாலியில அமைஞ்சிருக்கு. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, ஹங்கேரி அரசுடைய ஆளுகைக்குட்பட்டிருந்த இத்தாலிய மக்கள் வந்து ரொம்ப இந்த பகுதியில வாழ்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இத்தாலி மேற்கொண்ட முயற்சியை ஜெர்மனி வந்து ஆதரிக்கவில்லை. இத்தாலி வந்து இத்தாலியின் விலகலுக்கு காரணமாக அதனால போர் வந்து வெடிக்குது. இத்தாலி வந்து நடுநிலைமை வகிக்குது. பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி இந்த நாடுக்கிடையே லண்டன்ல வந்து ஒரு ரகசிய ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதன்படி என்ன ஆகுதுன்னா, போருக்கு பின்னர் தான் விரும்பிய பகுதி தனக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து இத்தாலி மைய நாடுகளுக்கு எதிராக போர்ல வந்து பங்கேற்கிறாங்க. நேச நாடுகள். மைய நாடுகளை எதிர்த்த நேச நாடுகள் ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, அமெரிக்கா, பெல்ஜியம், ருமேனியா, செர்பியா, கிரீஸ்
இந்த 9 நாடுகளும் என்ன பண்ணுதுன்னா 1916, 17 நாடுகள்ல இந்த மைய நாடுகளுக்கு எதிரா வந்து போர் அறிவிப்பு செய்யுது. எந்த நாடுன்னா ருமேனியாவும், கிரீஸும். இந்த போர்ல சிறிதளவே பங்கேற்றன. பெரும்பாலான அமெரிக்கர்கள் தங்கள் நாடு வந்து நடுநிலை வகிக்க வேண்டுமென விரும்பினர். அமெரிக்கா முதல் 3 ஆண்டுகளுக்கு நேச நாடுகளுக்கு தார்மீக ஆதரவு வந்து என்ன செஞ்சுது? குடுத்துருச்சு. இங்கிலாந்துக்கும், பிரான்சுக்கும் பெருமளவுல என்ன பண்ணுச்சுன்னா, பொருள் உதவிய வந்து வழங்கிட்டாங்க. இப்ப சாரின் தோல்வியுற்ற அமைதி முயற்சிகள். 2ஆம் நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஏதாவது ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அவருடைய வேண்டுகோள் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, 1899, 1907 இந்த ஆண்டுகள்ல ஹாலந்து நாட்டின் தி ஹேக் நகர்ல இருந்து 2 அமைதி மாநாடுகள் வந்து நடத்துறாரு. ஆனால் எந்த முயற்சி, எந்த விளைவும் வந்து ஏற்படுத்தவில்லை. சரி, ஒருத்தர் நாட்டுல நெறைய பேரு போர்ல சண்டை போட்டு இறந்து போறாங்க. அப்ப அத தவிர்க்கணுங்கிறதுக்காக அவர் அமைதி உடன்படிக்கை தி ஹேக்ல நடத்துறாரு. ஆனா அது எதுவுமே பலன் இல்ல. மேற்கு அல்லது பிரெஞ்சு முனை பெற்றுச்சு. பெல்ஜிய மக்களுடைய எதிர்ப்ப ஜெர்மனி தகர்த்தெறியுது. நேச நாடுகளுடைய அணியில போர் செய்ய வேண்டிய பிரெஞ்சு படைகளின் தோள்கள் மீது இப்பொழுது 1 மாதத்துக்குள்ள ஏறத்தாழ பாரிஸ் நகர் ஃபுல்லுமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த வந்து பிரெஞ்சு முனைப்போர் வந்து ஏற்படுத்துது. டானன்பர்க், மார்ன் போன்கள். இந்த சமயத்துல ரஷ்ய படைகள் வந்து கிழக்கு பிரஷ்யாவின் மீது படையெடுத்தன. டானன்பர்க் போர்ல வந்து ரஷ்யா வந்து ரொம்ப பேரிழப்ப சந்திச்சது. இந்த மான் போர்னா என்னன்னா, பதுங்குகுழி போர்னா என்னது? போர் வீரர்கள் பதுங்குகுழி போர்ன்னு ஒரு போர் முறை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன போர் அப்படின்னு பார்க்கிறப்ப, போர் வீரர்களால் தோண்டப்படும் பதுங்கு குழிகள் எதிரிகளின் சுடுதலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாதுகாப்பாக நிற்க உதவின. பிரதான பதுங்கு குழிகள் ஒன்றோடு ஒன்றும் பின்புறமுள்ள குழிகளோடும் இணைக்கப்பட்டிருக்கும். அவற்றின் வழியாக உணவு, ஆயுதம், கடிதம், ஆணைகள் இதெல்லாம் புதிய வீரர்களுக்கு வந்து சேரும். அந்த படத்துல காட்டியிருக்காங்க இல்லையா? அதாவது பதுங்கி இப்ப புலி எப்படி பதுங்கி பாயுது அதே மாரி இப்ப ராணுவ வீரர்கள் என்ன செய்வாங்க? பதுங்கி அதுக்குள்ள இருக்குவாங்க. அந்த அந்த குழி வழியாவே அவங்களுக்கு எல்லாமே குடுத்துருவாங்களாம். உணவு, ஆயுதம், கடிதம், ஆணைகள் எல்லாமே போயிருமாம். இப்போ இந்த பதுங்குகுழி போர் வழியாக என்ன ஆச்சுன்னா, பாரிஸ் காப்பாத்திர்றாங்க. இந்த மான் போரானது பதுங்குகுழி போருடைய தொடக்கமா அமையுது. இந்த மான் போர் எதுல தொடங்குதுன்னா, பதுங்குகுழி போர்ல தான் தொடங்குது. வெர்டன் போர்ன்னு ஒரு போர். இந்த போர் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, 1916ஆம் ஆண்டு பிப்ரவரிக்கும், ஜூலைக்கும் இடையே ஜெர்மானியர் பிரான்சுடைய முக்கிய கோட்டையான வெர்டனை வந்து தாக்குறாங்க. யார் தாக்குறா? ஜெர்மானியர். யாருடைய கோட்டை? பிரான்சுடைய முக்கிய கோட்டையான வெர்டனை தாக்குறாங்க. 5 மாத காலம் நடைபெற்ற இந்த வெர்டன் போர்ல 2 மில்லியன் வீரர்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க. அவங்கள சரிபாதி பேர கொன்றுறாங்க. இந்த இங்கிலாந்தினுடைய தாக்குதல் வந்து சோமி நதிக்கரையில நடக்குது. இங்க எத்தனை மாத காலம் நடக்குதுன்னா 4 மாத காலம் நடைபெற்ற போர்ல வந்து முதல் நாள்ல இங்கிலாந்து 20,000 வீரர்களை இழந்தது. இருந்த போதிலும் வெர்டன் போர் முதல் உலகப் போரின் நேச நாடுகளே வெற்றி பெறும். முதல் உலகப் போருடைய நேச நாடுகளை வெற்றி பெறும்னு கருதுனாங்க. இப்போ கிழக்கு முனை அல்லது ரஷ்ய முனை போர். ஒவ்வொரு போரா பார்க்குறோம். யார் யாருக்கு நடந்தது, இடையில நடந்தது, என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். கிழக்கு முனை அல்லது ரஷ்ய முனை போர். இது யாருக்கு அப்படின்னா 1917ல சார் மன்னருடைய ஆட்சி வந்து அக்டோபர் புரட்சியின் மூலமாக தூக்கி வீசப்பட்டது. ரஷ்யாவிற்கு அமைதி தேவைப்பட்டதால் ஜெர்மனியோட 1918 மார்ச் 3ஆம் நாள் பிரஸ்ட் லிடோவஸ்க் அப்படிங்கிற உடன்படிக்கையில வந்து கையெழுத்திட்டு போர்ல இருந்து விலகுறாங்க. அடுத்து சிறிய போர் அரங்குகள் மத்திய கிழக்கு. மைய நாடுகளோட சேர்ந்து துருக்கி வந்து போரிடுறது. தொடக்கத்துல வந்து வெற்றி பெற்றாலும் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ளே பின்னடைவை வந்து சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க சூயஸ் கால்வாய் வந்து தாக்குறதுக்கு முற்படுத்துறாங்க. அப்போ அவங்கள வந்து துரத்தி அடிச்சிடுறாங்க. இங்கிலாந்து முதல்ல ஈராக்லயும், அப்புறம் பாலஸ்தீனத்திலையும், சிரியாவிலையும் துருக்கி படைகளோட என்ன செய்யுது? போரிட்டது. இப்ப தூர கிழக்கு அப்படின்னா என்னன்னா, சீன நேச நாடுகள் வந்து தங்க ஷாண்டுங் மாகாணத்துல சீனாவுக்கும் ஜெர்மனிக்கு வந்து கியாச்சௌங்கிற பகுதியை வந்து ஜப்பான் வந்து கைப்பற்றி கொடுக்குது.
இந்த தூர கிழக்கு பகுதியில வேற எந்த போர்களும் இல்ல. இந்த சூழலை பயன்படுத்தி ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா, சீனாவை கட்டாயப்படுத்தியும், அதனை அச்சுறுத்தியும் அதிக பயனளிக்கக்கூடிய சலுகைகளையும், உரிமைகளையும் பெற்றுக்குது. அப்ப ஜப்பான் வந்து இந்த ஷாண்டுங் மாகாணத்துல தன்னுடைய உரிமையை வந்து பெற்றுக்கிறது. அப்புறம் பால்கன் பகுதியில என்ன பண்றாங்க அப்படின்னா, போரின் போக்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ருமேனியா என்ன பண்ணுதுன்னா, 1916 ஆகஸ்ட்ல நேச நாடுகளோட அணியில இணைந்து ருமேனியாவையும் ஆஸ்திரிய ஜெர்மன் படைகளால என்ன செய்யறாங்க, பால்கன் பகுதி ஆஸ்திரிய ஜெர்மனி படைகள் பால்கன் பகுதியை கைப்பற்றிடுறாங்க. அடுத்து ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆப்பிரிக்காவில இருந்த ஜெர்மன் காலனிகளும் நேச நாடுகளையும் தாக்குறாங்க. இக்காலனிகள் அனைத்தையும் ஜெர்மனியிலிருந்து தொலை தூரத்தில் இருந்தாலும் அவங்களால உடனடியா எந்த விதமான உதவியும் பெற முடியாமல் போனதால அவங்க சரணடைஞ்சிடறாங்க. ஆப்பிரிக்கா ஏற்கனவே சிறிய நாடு தானே, அதனால இது என்ன பண்ணுது, சரணடைஞ்சிருது. ஆஸ்திரேலியாவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தாலி 1916 மே திங்கள்ல நேச நாடுகளுடைய அணியில வந்து இணையுது. ஆஸ்திரேலியாவை எதிர்த்து போரிட்ட இத்தாலியர் தொடர்ந்து என்ன பண்றாங்க, தங்களுடைய எதிர்ப்பை வந்து நீட்டித்தாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவிற்கு உதவியாக ஜெர்மானியர் இறங்கிய போது இத்தாலி என்ன செஞ்சுச்சுன்னா நடுநடுங்கு போயிடுச்சு. அடுத்து மைய நாடுகள் வெற்றி பெற்ற இடங்கள். மைய நாடுகள் வெற்றிகரமாக பெல்ஜியத்தையும் பிரான்சுடைய வடகிழப்பு பகுதியும் போலந்து, செர்பியா, ருமேனியா இதையும் கைப்பற்றினாங்க. போருடைய மையமானது மேற்கு முனையிலும் கடல்களிலும் நிலை கொண்டிருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லண்டன் மீதும் தொழிற்சாலை அமைந்திருந்த பகுதிகள் மீது நிறைய குண்டு வீசுறாங்க. பொதுமக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இலக்காக கொண்டு குண்டுகள் வீசப்பட்டதுனால ஜெர்மனி விஷவாயுவை அறிமுகம் செய்தது. அதனால 2 தரப்புமே ஆயுதத்தை பயன்படுத்தலாயினர். அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. சோ நீ பெருசா நான் பெருசா நாடுகளுக்கிடையே என்ன செய்யுது, சண்டை வருது. இப்போ கடல்ல எப்படி போர் நடக்குது, இது வந்து நாட்டு பகுதியில் நடக்கிற போர்களை பார்த்தோம். கடற்போர்கள் அமெரிக்கா வந்து பங்கேற்றல் என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்கா 1916ல வடகடல்ல கடற்போர், ஜூட்லாந்து போர், அந்த வடகடல் நடைபெற்ற கடற்போர் பேர் என்ன பேரு, ஜூட்லாந்து போர். இங்கிலாந்து இந்த போர்ல வந்து வெற்றி பெற்றது. அப்புறம் ஜெர்மானியர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய நீர்மூழ்கி போரை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நீ வந்து சாதாரணமா கப்பல்ல கடல்ல சண்டை போடுறியா, நான் என்ன பண்றேன், நீர்மூழ்கி கப்பல் மூலியமா சண்டை போடுறேன்னு சண்டை போடுறாங்க. அப்ப அப்படி போடும்போது புகழ்பெற்ற எம்டன் கப்பல் சென்னை மீது குண்டுகளை வந்து வீசியது. அப்போ கப்பலுடைய போக்குவரத்தை இடைமறித்து தடை செய்த நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கையாக 1917 ஜனவரி திங்கள்ல நடுநிலை நாடுகளின் கப்பல்களையும் மூழ்கடிக்க போவதாக ஜெர்மனி எடுத்தது. லூசிடானியா என்னும் அமெரிக்க கப்பல் ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் எது, லூசிடானியா. இப்போ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, பல அமெரிக்கர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. அமெரிக்காவுல பெரும் கோபமும் சீற்றமும் ஏற்படுது. அதனால குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் என்ன பண்றாருன்னா, ஜெர்மனிக்கு எதிராக டேய் எங்க நாட்டையா நீ இது பண்ண அப்படின்னு சொல்லி 1917 ஏப்ரல் திங்கள்ல போர் பிரகடனம் செய்தார். வாங்கடா ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க, போர் அறிவிப்பு செய்யறாங்க. மாபெரும் பொருளாதார பலத்தோட அமெரிக்கா வந்து இப்ப என்ன பண்ணுது, போருக்கு இறங்கியது. இப்போ நேச நாடுகளின் வெற்றியை முன்னரே எழுதப்பட்ட முடிவுரையா வந்து ஆக்குது. அப்போ அமெரிக்கா வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த நாடு. அப்ப மத்த நாடுகள்லாம் பார்க்க வரப்போ எவ்வளவுதான் மத்த நாடுகள் வந்து கூட்டணி அமைச்சாலும் அமெரிக்கா வந்து பலசாலியான நாடு இறங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால போர் நிறுத்தமும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயோ அமெரிக்கா இறங்கிட்டானே, சண்டை போட்டா நிறைய உயிரிழப்பு ஏற்படும், பொருள்சேதம் ஏற்படும், விரயமாகும். அதை தவிர்க்கணும்னு என்ன பண்றாங்கன்னா, 1918 நவம்பர்ல வந்து ஜெர்மனி சரணடைஞ்சிருது. எப்பா நீயா, நீ பெரிய ஆள், நான் உன்ட்ட மோதலன்னு சொல்லி சரணடைஞ்சிடுறாங்க. போர் நிறுத்தம் நவம்பர் 11 முதல் நடைமுறைக்கு வந்தது. ஜெர்மனி அரசர் யாரு, ஏற்கனவே பார்த்தோம், ஹெய்சர் 2ஆம் வில்லியம். அவர் என்ன பண்றாரு, பதவி விலகிறாரு. ஏன்னா கடுமையான நெருக்கடியினால. இப்போ பாரிஸ் அமைதி மாநாடு நடைபெறுது. பாரிஸ் அமைதி மாநாடு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான 2 மாதங்களுக்கு பின்னர் 1919 ஜனவரி திங்கள்ல தொடங்குது. அதுல உட்ரோ வில்சன் அமெரிக்க அதிபர், லாய்ட் ஜார்ஜ் இங்கிலாந்து பிரதமர், கிளெமென்சோ பிரான்சின் பிரதமர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கு ஒரு தடவை கேட்பாங்க, ஆகிய மூவரும் தான் இந்த பாரிஸ் அமைதி மாநாட்டுல
பங்கு வகிக்கிறாங்க. இதுல மற்றுமொரு போரை சந்திக்க நேரிடும் என்ற அச்சத்துல ஜெர்மனி அரசு உடன்படிக்கையை ஒத்துக்கொள்ளும்படி நிர்பந்திக்கப்பட்டது. 1919 ஜூன் 28ஆம் நாள் அமைதி நட உடன்படிக்கையை வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் கையெழுத்திடப்பட்டது. அடுத்த இதுல அமைதி உடன்படிக்கை வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் என்ன பண்றாங்க? சைன் பண்றாங்க. இதுல பங்கேற்றுக்கிட்டவங்க யாரு? உட்ரோ வில்சன் அமெரிக்க அதிபர், லாயிட் ஜார்ஜ் யாரு? இங்கிலாந்து பிரதமர், கிளெமென்சோ யாரு? பிரான்ஸோட பிரதமர். இவங்க கலந்துக்கிட்டாங்க. அது என்ன உடன்படிக்கை? வெர்சேல்ஸ் உடன்படிக்கை. இப்ப இந்த உடன்படிக்கையினுடைய சரத்துக்கள். போர தொடங்கிய குற்றத்தை செய்தது ஜெர்மனிங்கிறனால போர் இழப்புகளுக்கு ஜெர்மனி வந்து நிறைய இழப்பீடு வழங்கணும். மைய நாடுகள் அனைத்தும் போர் இழப்பீட்டு தொகையை வழங்கணும்னு வலியுறுத்துறாங்க. இப்ப ஜெர்மன் படை என்ன பண்ணுதுன்னா 1,00,000 வீரர்களை மட்டுமே கொண்டதாக சுருக்கிட்டாங்க. சிறிய கப்பற்படையை மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுது. ஆஸ்திரிய, ஜெர்மனி ஆகிய 2ம் வந்து ஒருங்கிணைப்பு வந்து தடை பண்ணிடுறாங்க. ஜெர்மனியின் அனைத்து காலனிகளும் பன்னாட்டு சங்கத்தின் பாதுகாப்பு நாடுகளாக ஆக்கப்படுது. ஜெர்மனியா ரஷ்யாவோட என்னென்ன உடன்படிக்கைன்னா பிரஸ்ட் லிடோவாஸ்க் உடன்படிக்கை, பல்கேரியாவோட புகாரஸ்ட் உடன்படிக்கை இதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஜெர்மனியை வற்புறுத்துறாங்க. அல்சேஸ் லொரைன் பகுதிகளில் பிரான்ஸுக்கு திருப்பி தர்றாங்க. அப்புறம் வந்து ரஷ்யாவுடைய பகுதிகளாக இருந்த பின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லிதுவேனியா ஆகியன சுதந்திர நாடுகளாக செயல்பட அனுமதிக்கிறாங்க. வடக்கு ஸ்லெஸ்விக் டென்மார்க்கிற்கும் சிறிய மாவட்டங்கள் பெல்ஜியத்துக்கும் வழங்கிறாங்க. வடக்கு ஸ்லெஸ்விக் பகுதியை டென்மார்க்குக்கும் சிறிய மாவட்டங்களை வந்து பெல்ஜியத்துக்கும் வழங்கிடுது. போலந்து வந்து மீண்டும் உருவாக்குறாங்க. நேச நாடுகளுடைய ஆக்கிரமிப்புல வந்து ரைன்லாந்து இருக்கும். ரைன் நதியோட கிழக்கு கடற்கரை பகுதியில படை நீக்கம் செய்யப்பட்டதை பகுதியாக்கப்படும் சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த உடன்படிக்கையோட ஷரத்துக்களை சும்மா வாசிக்கணும். கூற்று காரணங்கள்ல ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக. இப்போ அமெரிக்க குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு? உட்ரோ வில்சன் வந்து 14 அம்ச திட்டத்தை வந்து நேச நாடுகள் பின்பற்றுக்காக முன்வதிக்கிறாரு. அது என்னன்னா, மிக பெரும் நாடுகள், சிறிய நாடுகள் என்னும் பேதம் இருக்கக்கூடாது. எல்லா நாடுகளையும் அரசியல் சுதந்திரமும் அந்நாட்டுடைய நிலப்பரப்பின் ஒருமைப்பாட்டிற்கும் எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் பரஸ்பர உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நாடுகளை கொண்ட பொது அமைப்பாதான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உட்ரோ வில்சன் வந்து சொல்றாரு. இந்த நேச நாடுகளான ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, பல்கேரியா, துருக்கி இந்த நாடுகள்லாம் தனித்தனியா உடன்படிக்கையில கையெழுத்திடுது. துருக்கியோடு மேற்கொள்ளப்பட்டது செவ்ரஸ் உடன்படிக்கை. சுல்தான் ஏற்றுக்கொண்டாலும் அது முஸ்தபா கமால் பாட்ஷாவும் அவரை பின்பற்றுவோரும் எதிர்த்தனர். அதாவது ஒரு சாரார் வந்து இந்த செவ்ரஸ் உடன்படிக்கை ஏத்துக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள்ல ஒரு சாரார் யாருன்னா முஸ்தபா கமால் பாட்ஷா என்ன பண்றாருன்னா எதிர்க்கிறாரு அத. அதனால இந்த உடன்படிக்கை வந்து தோற்று போகுது. சரியா? அடுத்து இந்த முதல் உலக போருடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, இந்த முதல் உலக போர் வந்து 1918ல இன்ஃப்ளூயன்சா நோயினால நிறைய மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால நாட்டுடைய ஆண் பெண் எண்ணிக்கையில் வந்து சமநிலை குலைஞ்சு போயிருது. ஆண்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுது. போர் வீரர்கள் பொதுமக்களை காட்டிலும் உயரிய நிலையில் வைக்கப்பட்டனர். முதல் உலக போரும் அதன் பின்விளைவுகளும் வரலாற்றுல வந்து ரொம்ப புரட்டி போட்ட காலமா அமைஞ்சது. இதுல என்ன ஆகுதுன்னா, ஐக்கிய சோசியலிஸ்ட் சோவியத் குடியரசுகள் என்று அழைக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவுடைய எழுச்சியும் அதனுடைய ஒருங்கிணைப்பும் தான் ரொம்ப முக்கியமா கருதப்பட்டது. கடன்பட்ட ஒரு நாடாக போர்ல நுழைந்த அமெரிக்கா போருக்கு பின்னர் உலகத்திற்கே கடன் கொடுக்கும் நாடாக மேலெழுந்தது. பாத்தீங்களா? அமெரிக்கா வந்து ரொம்ப ஒரு குன்றிய நிலையில வந்து இந்த முதல் உலக போர்ல பங்கேற்றது. தன்னுடைய படை பலத்தினால என்ன பண்ணுதான், பெரிய செல்வ வளமிக்க நாடாக மாறிடுச்சு. இந்த காலகட்டத்துல இன்னொரு முதன்மையான நிகழ்வு என்னன்னா, காலனி நாடுகளின் முழுமையான விழிப்புணர்வுக்கும் விடுதலை பெறுவதற்கும் அவன் வந்து தீவிர முயற்சி மேற்கொண்டது. துருக்கி வந்து மீண்டும் ஒரு நாடாக மறுபிறவி எடுப்பதற்கு முஸ்தபா கமால் பாட்ஷா அவர் தான் ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை நடைபெற்றது இல்லையா, அது தடை பண்ணார். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டுக்கு விடுதலை மட்டும் பெற்று தரவில்லை, அவர் துருக்கியை வந்து நவீனமயமாக்கி அதில் எதிர்மறையான அங்கீகாரத்திலிருந்து மாற்றி அமைக்கிறாரு. இப்போ இந்தியாவின் மீது என்ன தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா, முதல் உலக போர் இந்தியாவின் மீது ஏற்படுத்திய தாக்கம் என்னன்னா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியா அந்த பகுதிகளில் போர் பணி செய்வதற்காக ஆங்கிலேயர் இந்தியர்களை கொண்ட பெரும்படையை திரட்டினாங்க. போர் முடிந்த பிறகு இந்த வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, புதிய சிந்தனையோடு தாயகம் வர நினைச்சாங்க.
அச்சிந்தனைகள் இந்திய சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. போர் செலவுக்காக இந்தியா 230 மில்லியன் பவுண்டுகளை ரொக்கமாகவும், 125 மில்லியன் பவுண்டுகளை கடனாகவும் வழங்கியுள்ளது. மேலும் 250 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள போர் முனைக்கு தேவையான பொருட்களையும் இந்தியா அனுப்பி வைக்குது. இதன் விளைவாக இந்தியாவில் பெருமளவிலான பொருளாதார இன்னல் ஏற்படுது. உணவு தானிய பற்றாக்குறை, கலவரங்கள் ஏற்படுது. ஏழை மக்களுடைய கடைகள் என்ன செஞ்சிடறாங்க? கொள்ளையடிச்சிடுறாங்க. போர் முடியும் போது உலகம் முழுவதும் பரவிய விஷக்காய்ச்சலை இந்தியாவுக்கும் என்ன செஞ்சிடறாங்க? கொண்டு வந்துறாங்க. நம்ம ஆளுக்க சண்டைக்கும் போனாங்க, வியாதியும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப போர் நிலைனால என்ன ஆகுதுன்னா, இந்திய அரசியல்ல தன்னாட்சி இயக்கம் உதயமாக வழிகோலியது. காங்கிரஸ் இயக்கம் ஏற்கனவே இந்த சமயத்துல என்ன பண்ணுச்சு? பிளவுபட்டிருந்தது இல்லையா? அது மீண்டும் இணைந்தது. இங்கிலாந்துல இந்தியாவுடைய விசுவாசத்தை பாராட்டி பரிசளிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்தியர்களும் இந்தியாவும் இந்த போர்ல ஊக்கத்தோட பங்கேற்கிறாங்க. ஆனால் ஏமாற்றமே காத்திருந்தது. இவ்வாறு முதல் உலகப் போர் இந்திய சமூகம், பொருளாதாரம், அரசியல் இதுல எல்லாம் பல தாக்கங்களை ஏற்படுத்துச்சு. இந்த போர் முதல் உலகப் போர்னால இந்தியாவுக்கு நோய் வந்துச்சு. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்ன செஞ்சாங்க? சூறையாடினாங்க. இப்ப ரஷ்ய புரட்சியோட அதன் தாக்கத்தையும் பார்க்க போறோம். முதல் உலகப் போர்னால உலக வரலாற்றுல முதல் உலகப் போர்ல முக்கியமான புரட்சி ரஷ்ய புரட்சி. இந்த முதல் உலகப் போரின் காரணமாக ஏற்பட்ட பேரிழப்பு, நிறைய துயரங்கள், ரஷ்யாவில் நிலைமை மோசமான சமூக, அரசியல், பொருளாதார நிலையினால 1917 மார்ச் திங்கள்ல நவம்பர்ல மற்றொன்று 2 புரட்சிகள் நடைபெற்றது. சார் மன்னருங்கிறவர் என்ன பண்றாருன்னா, பதவி விலகியதை தொடர்ந்து அவருக்கு பதிலா யார் வரனா, பூர்ஜுவாக்கள் போரை தொடர ஆரம்பித்தனர். சார் மன்னர் பதவியிலிருந்து போய் யார் வரா? பூர்ஜுவாக்கள் வர்றாங்க. ஆனால் மக்கள் அதற்கு எதிரா இருந்தாங்க. எனவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லெனின் இருக்காரு இல்லையா? அவருடைய வழிகாட்டுதலின்படி மாபெரும் புரட்சி மேற்கொண்டாங்க. லெனின் ரஷ்யாவுல கம்யூனிச அரச நிறுவினார். இப்ப ரஷ்ய புரட்சிக்கான சமூக காரணம் என்னன்னு பாக்குறப்ப, ரஷ்யாவுல மகா பீட்டர்ங்கிறவரும் 2ஆம் கேத்தரின்ங்கிறவரும் சமூக நிலைமையை மாற்றாமல் ஐரோப்பிய மயமாக்கலை மேற்கொண்டனர். ரஷ்ய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, கிளார்களுக்கு சொந்தமான நிலங்கள்ல பண்ணை அடிமையிலாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப கிரிமிய போர்ல ரஷ்யா தோல்வி அடைஞ்ச பிறகு 1961ல சார் 2ஆம் அலெக்சாண்டர் என்ன பண்ணாருன்னா, பண்ணை அடிமை முறையை ஒழிக்கிறாரு. போய் நம்ம இப்ப பண்ணைகள்லாம் வேலை செய்யறவங்க அவங்களுக்கு அடிமை அந்த மாதிரி படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா? அந்த முறையை யார் ஒழிக்கிறாரு? 2ஆம் அலெக்சாண்டர் ஒழிக்கிறாரு. இந்த விவசாயிகளே புரட்சியோடைய வெடிமருந்து கிடங்காகிறாங்க. இப்படி இந்த அடிமைகளா போறவங்கள அவங்க என்ன பண்றாங்க? புரட்சிக்கு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. நாடு நிறைய தொழில்மயம் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, தொழிலாளர்கள் எண்ணிக்கை என்ன செய்யுது? பெருகிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப குறைவான ஊதியம் பெற்றதுனால ரொம்ப மனக்குறைவோட இருந்தாங்க. இப்ப புரட்சிவாதிகளுடைய பங்கு இதுல பாக்குறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சோசியலிச ஜனநாயக தொழிற்கட்சியை உருவாக்குறாங்க. சார் மன்னருடைய எதேச்ச அதிகாரம். சார் மன்னர் யாருன்னா, ரோமனோ வம்சத்தை சார்ந்த சார் 2ஆம் நிக்கோலஸ்ங்கிறவர் அரசு நிர்வாகத்துல அனுபவம் கொண்டிருந்தார். அவருடைய மனைவி யாருன்னா, சாரினா அலெக்சாண்ட்ரியா. இவங்க 2 பேருடைய மனோபாவமும் ஆளுமையாக இருந்ததால நிக்கோலஸ் அம்மையாருடைய செல்வாக்கு உட்படுறாங்க. காலனிகளை கைப்பற்றும் போட்டியில விடுபட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மஞ்சூரியாவுல ரஷ்யாவுடைய விரிவாக்கத்தை இவங்க ஊக்குவிக்கிறாங்க. இது 1904ல ஜப்பானோட ஒரு போர் ஏற்படுத்த தோன்றியது. சார் நிக்கோலஸ் மனைவி சாரினா அலெக்சாண்ட்ரியா. அவங்க யாருடைய இதுக்கு வர்றாங்க? நிக்கோலஸ் அம்மையாரோட செல்வாக்குக்கு உட்பட்டு பண்றாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, 1905ல ஜனவரி 22ல கபான் அப்படிங்கிற பாதிரியார் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் கூட்டி ஒரு பேரணியா புனித பீட்டர்ஸ்பர்க்ல நடத்துறாரு. அதுல என்ன ஆகுதுன்னா, மக்கள் தேசிய சட்டம், தொழிற்சாலை துறைகள்ல சீர்திருத்தங்களை பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது பல்லாயிரக்கணக்கானவர் இதுல ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்துது. இதுல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதனால அந்த ஞாயிறு என்ன சொல்றாங்க? குருதி ஞாயிறுன்னு சொல்றாங்க. அதனால வேலை நிறுத்தம், கலவரம், கலகம், வன்முறை எல்லாம் ஏற்படுது. அப்ப சார் நிக்கோலஸ் என்ன பண்றாருன்னா, ஒரு அரசியலமைப்பை வழங்கி டூமா அப்படிங்கிற நாடாளுமன்றத்தை நிறுவவும் கட்டாயப்படுத்துறாரு அவரு. ஆனா இடதுசாரி கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, இது மனநிறைவு அளிப்பதா இல்லை.
அப்படின்னு சொல்லி தொழிலாளர் பிரதிநிதிகள் அடங்கிய சோவியத் என்னும் அமைப்பை பீட்டர்ஸ்பர்க்ல வந்து நிறுவினார். ட்ராட்ஸ்கி அப்படிங்கிறவர் வந்து அதுக்கு தலைவரா இருக்கிறார். அவர் டூமாங்கிற நாடாளுமன்றத்தை உருவாக்க நினைச்சாரு. ஆனா சோவியத் குழு அப்படிங்கிற அமைப்பை பீட்டர்ஸ்பர்க்ல நிறுவினாங்க. அதுக்கு யார் தலைவர்? ட்ராட்ஸ்கி தலைவர். இப்ப இந்த சார் மன்னருக்கு எதிர்ப்பு டூமா கலைக்கப்படுது. நம்ம ஆட்க விடுவாங்களா? எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, உருப்படியான ஒண்ணு இருக்குன்னா அது இருக்க விட மாட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லையா? முதல் உலகப் போர்ல ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து இந்த நாடுகள் என்ன பண்றாங்க, சேர்ந்து ரஷ்ய முடியாட்சியை தற்காலிகமாக வலுப்பெற்றது. சாரை மற்றும் அரண்மனை புரட்சி ஒன்றை வந்து நடைபெற போவதாக வதந்தி பரப்புறாங்க. அதுல நிக்கோலஸ் என்ன பண்றாருன்னா, அவருடைய படைகளின் தலைமை தளபதிய அறிவிச்சுக்கிறாரு. இப்ப 1916ஆம் ஆண்டு முடிவுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரஷ்புட்டின் அப்படிங்கிற வந்து ஷார் மன்னருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரால கொலை செய்யப்படுறாரு. பீட்டர்ஸ்பர்க் நகரத்துடைய சோவியத் உறுப்பினர் வந்து கைது செஞ்சிடுறாங்க. அப்ப சார் மன்னர்களின் நோக்கங்கள் எல்லாம் எப்போதெல்லாம் டூமா எதிர்த்ததோ, அப்போதெல்லாம் டூமாவை என்ன செஞ்சிடுறாங்க, கலைக்கப்பட்டு புதிய தேர்தலை நடத்துறாங்க. அரசுடைய கொள்கைகளை மாற்றம் ஏதும் இல்லாமல் 1917ல புரட்சியோட நான்காவது டூமா முடிவுக்கு வந்தது. டூமா வர அது வந்து புரட்சி பண்ணி என்ன செய்யறாங்க, முடிவு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப பொதுமக்களுடைய எழுச்சிகள். பொதுமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நூற்பாலைகள்ல பணியாற்ற பெண்களுக்கிடையே அவங்க கணவர்கள்லாம் என்ன செய்றாங்க, படைகள்ல பணியாற்றுறாங்க. அப்புறம் நிறைய மக்கள் என்ன செய்றாங்க, வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெண் உழைப்பாளர்கள் வந்து போர்க்குணத்தோடு உழைப்போருக்கு ரொட்டி அப்படிங்கிற கோரிக்கையை முழக்கமிடுறாங்க. தொழிற்கூடங்களை பணியாற்றும் தொழிலாளர்களை நோக்கி கையசைத்த அவர்கள், வெளியே வாருங்கள், வேலையை நிறுத்துங்கள் என கூற, நகர்ல வந்து 4 லட்சம் தொழிலாளர்கள் பிப்ரவரி 24ஆம் தேதி என்ன செய்றாங்க, போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இப்போ சார் பதவி விலகல். அப்போ ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன செய்வாங்க, பதவி விலகிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி சார் வந்து பதவி விலகுறாரு. அவர் ராணுவத்தை வந்து வழிநடத்தி கொண்டிருக்கார். அவருடைய ஆணை நகரத்துல வந்து எதுவுமே அவரால் செய்ய முடியல. எல்லாரும் 4 லட்சம் வீரர்கள் வந்து போராடும்போது அவரால் என்ன செய்ய முடியும்? சோ தட் அவர் என்ன பண்றாரு, பதவி இருப்பு பாதை ஊழியர்கள் அவர் பயணம் செய்த புகைவண்டியை வரும் வழியிலே நிறுத்திடுறாங்க. இந்த நிகழ்வுனால தளபதிகளும் பெட்ரோகிரேட்ல இருந்த சில தலைவர்களும் சாரை என்ன செய்றாங்க, நீங்க பதவி விலகிருங்க சார், உங்களாலதான் இவ்வளவு பெரிய புரட்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. மக்களின் பேரெழுச்சிகளுக்கு சிறிது காலத்திற்கு பின் மார்ச் 15ல சார் 2ஆம் நிக்கோலஸ் என்ன பண்ணிடுறாரு, பதவி விலகிறாரு. அப்ப ஒரு தற்காலிக அரசு உருவாகுது. என்னன்னா, பழைய டூமா அமைப்பின் உடைமை வர்க்கத்தை சார்ந்த பூர்ஷ்வாங்கிற அரசியல்வாதிகளை கொண்ட அமைப்பு வந்து தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள் அங்கம் வகித்த குழு சோவியத் அமைப்புடைய ஒப்புதலோடு டூமாவால ஒரு தற்காலிக அரசு நிறுவுறாங்க. இந்த தற்காலிக அரசும் தோல்வி அடையுது. எப்படி தோல்வி அடையுது அப்படின்னா, அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கே அப்படின்னு சொல்ற முழக்கத்தை வந்து தொழிலாளர்கள் வந்து தலைவர்களும் கவர்ந்தது. போர்க்காலத்தில் ஏற்படுத்த பற்றாக்குறைகளால பெரும் துயரத்துக்குள்ளாய் இந்த மக்கள் ரொட்டி, அமைதி, நிலம் அப்படின்னு முழக்கத்தால வந்து கவரப்படுறாங்க. ஆனா வந்து தற்காலிக அரசு என்ன செய்யுது, 2 முக்கிய தவறு செஞ்சது. ஒண்ணு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நிலங்களுக்கு மறு விநியோகம் குறித்த கோரிக்கையின் மீது எடுக்கப்பட்ட வேண்டிய முடிவை தள்ளி வச்சது. மற்றொன்று வந்து போரை தொடர்றதுக்கு எடுக்கப்பட்ட முடிவை என்ன செய்யுது, விவசாய ராணுவ வீரர்களுக்கு பொறுப்புகளை வந்து கைவிட்டு நில அபகரிப்புல ஈடுபட்டுருச்சு. இந்த 2 காரணத்துக்காக அது என்ன ஆயிடுச்சு, தற்காலிக அரசு தோல்வி அடைஞ்சது. அரசு பிரவதா தடை செய்து போல்ஸ்விக்குகளை கைது செய்தது. ட்ராட்ஸ்கியும் கைது செய்யப்பட்டார். ட்ராட்ஸ்கியும் என்ன பண்ணிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. இப்போ லெனின் என்ன பண்றாரு, போல்ஸ்விக் கட்சியை கைப்பற்றுறாரு. லெனினை ஏற்கனவே மக்கள் வந்து தலைவரா வச்சிருந்தாங்க, அப்படித்தானா? இப்போ இந்த ட்ராட்ஸ்கி என்ன பண்றாருன்னா, ஒரு விரிவான திட்டத்தை வந்து தயாரிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1870ல வந்து மத்திய ஓல்கா பகுதி அருகே லெனின் வந்து எங்க பிறந்தாருன்னா, மத்திய ஓல்கால பிறந்திருக்காரு. கார்ல் மார்க்ஸோடைய சிந்தனையால கவரப்பட்ட அவர் வந்து என்ன பண்றாருன்னா, விடுதலைக்காக பெருந்திரளான மக்களுடைய போராட்டமே அப்படின்னு நம்பினாரு. பெரும்பாலானோர் ஆதரவை பெற்ற லெனினும் அவர் ஆதரவாளர்களும் சேர்ந்து போல்ஸ்விக் கட்சியை அறிவிக்கிறாங்க. இவருக்கு எதிரான சிறுபான்மையினர் பேரு மென்ஸ்விக்குகள் பேரு. இவர் அறிவிச்சது போல்ஸ்விக் கட்சி, சிறுபான்மையினர் கட்சிக்கு பேரு பென்ஸ்விக்குகள். நவம்பர் 7ல முக்கியமான அரசு கட்டங்கள், குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியுடைய தலைமை அலுவலகங்கள் இது எல்லாத்தையும் ஆயுத தொழிலாளர்கள் புரட்சியாளர்கள் கைப்பற்றுறாங்க. 1917 நவம்பர் 8ல ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா, போல்ஸ்விக் கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேர் சுட்டுறாங்க.
சரியா? போல்ஸ்விக் கட்சி என்ன ஆயிடுச்சு? ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஆயிடுச்சு. இப்ப புரட்சியுடைய விளைவுகள். நிலம் சமுதாயத்துடைய சொத்தா கருதப்படுது. அதனால 1918ல பிரஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை வந்து என்ன பண்றாங்க? கையெழுத்து போட்டுறாங்க. ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கத்துடைய விளைவுகள் என்ன ஆகுதுன்னா, பிரவதா என்பது வந்து ஒரு ரஷ்ய மொழிச்சொல். அதனுடைய பொருள் உண்மை என்பதாகும். இது 1918 முதல் 1991 வரை சோவியத் யூனியனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடா இருக்குது. இப்போ பன்னாட்டு சங்கம் உருவாக்குறாங்க. இந்த பன்னாட்டு சங்கம் என்னன்னா, குடியரசுத் தலைவர் வந்து உட்ரோ வில்சன் இருக்காரு இல்லையா? பாரிஸ் அமைதி மாநாட்டுல முதல் உலக மேற்கொண்ட உடன்படிக்கையில முக்கியமானது உட்ரோ வில்சன் தலைமையில இந்த பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுது. இதுல 5 அமைப்புகள் இருக்கு. இது ரொம்ப பன்னாட்டு சங்கம் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கணும். பொதுச்சபை, செயற்குழு, செயலகம், பன்னாட்டு நீதிமன்றம், பன்னாட்டு தொழிலாளர் அமைப்புன்னு 5 அமைப்பு இருக்கு. இதுல பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா இந்த நாடுகள் தான் தொடக்கத்தில் இந்த சபையோட உறுப்பினரா இருந்தது. ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒரு வாக்களிக்கும் உரிமை உண்டு. மேலும் எல்லா முடிவுகளும் ஒரு மனதாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதால் சிறு நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. மறுப்பானை அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. பன்னாட்டு சங்கத்துடைய செயலகம் ஜெனீவாவில் இருக்கு. அதன் முதல் பொதுச் செயலாளர் பிரிட்டனை சேர்ந்த சர் எரிக் ட்ரமாண்ட். செயலக பணியாளர்களின் பொதுச் செயலாளர் செயற்குழு ஆலோசனைப்படி பணியமர்த்தப்படுறாங்க. இந்த பன்னாட்டு நீதிமன்றம் திஹேக் நகர்ல இருக்குது. நீதிமன்றம் 15 நீதிபதிகளை கொண்டிருக்கு. இந்த பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ஒரு செயலகத்தையும் அதன் பொது மாநாட்டில் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் 4 உறுப்பினர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த பன்னாட்டு சங்கத்துடைய குறிக்கோள் என்னன்னு பாக்குறப்ப அமைதியை நிலைநாட்டுவது, இன்னொன்னு வந்து சமூக பொருளாதார விஷயங்களை ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்துவது. இது 2 தான் அவங்களுடைய இது. இது என்ன பண்ணுதுன்னா, ஜெர்மனி, ரஷ்யாவும் 1926, 34 இந்த நாடுகள்ல வந்து சங்கத்துல சேருது. 1933ல ஜெர்மனி விலகிருது. 1939ல ரஷ்யா வெளியேற்றப்பட்டது. இப்போ இந்த சங்கத்துடைய செயல்பாடுகள் பாக்குறப்ப 1920ல பின்லாந்தின் மேற்கு கடற்கரைக்கு ஸ்வீடனின் கிழக்கு கடற்கும் இடையில் அமைந்திருந்த ஆலண்ட் தீவுகள் யாருக்கு சொந்தங்கிறதுல வந்து பின்லாந்துக்கு ஸ்வீடனுக்கு இடையே பிரச்சனை ஏற்படுது. பன்னாட்டு சங்கம் அந்த தீவுகள் பின்லாந்திற்கே உரியது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. எந்த வருஷம்னா 1920, 25ல. அடுத்து 1925ல 3வது பிரச்சனையாக கிரீஸ், பல்கேரியா நாடுகளுக்கிடையே வந்து பன்னாட்டு சங்கம் வந்து போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிடுது. விசாரணைக்கு பின்னர் சங்கம் வந்து கிரீஸோடைய குற்றஞ்சாட்டி கிரீஸ் போர் இழப்பீடு வழங்கணும்னு சொல்லி சொல்லுச்சு. 1925ல லொக்ரானோ உடன்படிக்கையின் மூலம் கையெழுத்தாகின்ற வரை பன்னாட்டு சங்கம் வந்து வெற்றிகரமாகவே செயல்பட்டது. இந்த லொக்ரானோ உடன்படிக்கையின்படி ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், இங்கிலாந்து, இத்தாலி இந்த நாடுகள் வந்து மேற்கு ஐரோப்பாவியல பரஸ்பர அமைதிக்கு உத்தரவாதம் அளித்தன. இதன்படி பன்னாட்டு சங்கத்துல வந்து இணைஞ்சுக்கிச்சு. பாதுகாப்பிலும் நிரந்தர இடமளிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சங்கத்தினுடைய அரசியல் அல்லாத நடவடிக்கைகள்ல பங்கேற்க தொடங்கியிருக்காங்க. கட்டுப்பாட்டு மீறல். இப்போ இது என்ன பண்ணுச்சுன்னா 1932 பிப்ரவரியில தானே கூடியது. இந்த சங்கம் ஆயுத குறைப்பு பிரச்சனைக்காக கூடியது. அந்த மாநாட்டுல என்ன பண்ணுச்சுன்னா, ஜெர்மனி அனுமதி கோரியதோடு வந்து அனுமதி கோரிட்டாங்க ஆயுத குறைப்புக்கு. அப்புறம் மறுத்துட்டாங்க. அக்டோபர் திங்கள ஹிட்லர் ஜெர்மனியை மாநாட்டிலிருந்து பன்னாட்டு சங்கத்திலிருந்தும் ஹிட்லர் வந்து விலக்கி விட்டாரு. யார்? எந்த நாட? ஜெர்மனிய. 1931ல ஜப்பான் மஞ்சூரியாவை தாக்குது. அதை எதிர்த்து இத்தாலி என்ன பண்ணுதுன்னா 1937ல வந்து விலகிருச்சு. அடுத்து சாட்சியாய் இப்போ ஆஸ்திரியா, செக்கோஸ்லேவியா, போலாந்து இந்த நாடுகளுடைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த சங்கம் தலையிடாமல் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு மௌன சாட்சியாய் விளங்கியது. அதனால 1939 டிசம்பர் திங்கள் பின்லாந்து தாக்கியதுக்காக ரஷ்யாவை வெளியேற்றியது. பின்லாந்தை ஏன் தாக்கணும்னு சொல்லி ரஷ்யாவை வெளியேற்றதா இந்த சங்கத்துடைய உறுதியான நடவடிக்கையா இருந்தது. இந்த சங்கத்தினுடைய பொதுச்சபை அதன் பின்னர் எந்த இது காரணத்துக்காகவும் கூட்டப்படவில்லை. இறுதியாக 1946ல பன்னாட்டு சங்கத்தை என்ன பண்ணிட்டாங்க? கலைச்சிட்டாங்க. தோல்விக்கு காரணம் என்ன? பன்னாட்டு சங்கம் ஏன் இல்லாம போச்சு அப்படின்னா, முதல் உலகப் போர்ல வெற்றி பெற்ற நாடுகள் அமைப்பாகவே காணப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி பெற்ற நாடுகள் தானே இது வச்சிருந்துச்சு. சங்கத்திற்கென்று ராணுவம் இல்லை என்பதால் தான் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த அதனால முடியல. அது 2வது காரணம். 3வது அமைதிக்காக இவ்வமைப்பை உருவாக்கியவர்கள் தேசியவாதத்தின் உள்ளார்ந்த ஆற்றலை உணர்ந்திருக்கவில்லை. கூட்டு பாதுகாப்பு என்னும் கோட்பாட்டை நடைமுறையில் அவங்க செயல்படுத்தவே முடியல. அடுத்து சர்வாதிகாரிகளால் தலைமையேற்றப்பட்ட இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி இந்த நாடுகள் வந்து சங்கத்துடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட மறுத்துட்டாங்க. அப்ப இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் மட்டுமே இதுல வந்து உறுதியாக செயல்படும் நிலையில இருந்தன. அதாவது பலம் வாய்ந்த நாடுகள்லாம் இதை எதிர்த்தது. அதனாலதான் இந்த சங்கம் என்ன செஞ்சுச்சு? வீழ்ச்சிய சந்திச்சது. இவ்வளவுதான் பாடம். புக் பேக்ஸ கடகடன்னு பார்த்துடலாமா?
முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, உதுமானியர். 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஜப்பான். ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் சொன்னவர் யாரு? லெனின். மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுது? பதுங்குக்குழி போர். மான் பதுங்கி பதுங்கி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சார்ந்தவர்? பிரிட்டன். பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ரஷ்யா. இப்ப கடைசியா நம்ம பார்த்தோம். அடுத்து 1894ஆம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது. 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட லண்டன் உடன்படிக்கையினுடைய அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. 1902ஆம் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பிணை ஒப்பந்தம் செய்து கொண்டது. பால்கனில் மாசிடோனியா நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது. டானன்பர்க் போர்ல ரஷ்யா பேரிழப்புகளுக்கு உள்ளானது. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சுடைய பிரதமர் யாரு? லெமன்சோ. அதுல 3 பேர் பார்த்தோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1922ஆம் ஆண்டு லொக்ரானோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. இப்போ கூற்று காரணம் பாரு. துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத இன மக்களை கொண்டிருந்தது. துருக்கிய மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது. பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றது. சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. இப்ப இதுல எது 1, 2, 4 சரி. பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றல. அது ஒண்ணு மட்டும் தான் தவறு. அடுத்த கூற்று காரணம் பாருங்க. ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்தின் சந்தைகளை கைப்பற்றின. இரு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தன. கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் கிடையாது. சரியா? ஜெர்மனி அமெரிக்காவும் மலிவான சந்தை கைப்பற்றியது. ஆனா 2 நாடுகள் தங்கள் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யல. பக்கத்து நாடுகள்ல இருந்து தான் என்ன செஞ்சுச்சு? வாங்குச்சு. அடுத்து ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் இரத்த களரியான போர்களில் முடிந்தன. சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. காரணம் கூற்று 2மே சரி. ஆமா, ஆப்பிரிக்கா வந்து அடிமை நாட ஆக்க முற்பட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க? நிறைய போர் தான் மேற்கொண்டாங்க. அது வந்து மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை கொண்டு வந்தது. பொறுத்துக்க பாருங்க. பிரஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை யாரு? ரஷ்யாவும் ஜெர்மனியும் பண்ணிக்கிட்டாங்க. ஜிங்கோயிசம் வந்து இங்கிலாந்தோட நடைபெற்றது. கமால் பாட்ஷா யாருன்னா துருக்கியை சார்ந்தவர். எம்டன்ங்கிறது என்னது? சென்னையை தாக்கின ஒரு கப்பல் பார்த்தோம்ல. கண்ணாடி மாளிகை வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. கண்ணாடி மாளிகையில எந்த உடன்படிக்கை நடைபெற்றது? வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு சங்கம் ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த பன்னாட்டு சங்கத்துடைய எப்ப ஆரம்பிச்சாங்க, எப்ப முடிச்சாங்க அதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பாக்குறப்ப இந்த ரஷ்ய புரட்சியெல்லாம் ஒரு வாசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாரிஸ் அமைதி மாநாடு இருக்கு இல்லையா, அதுல யார் யார் பங்கேற்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது எந்தெந்த நாட்டுக்காரங்கிறத அது பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப இந்த லூசிடோனியா கப்பல் தாக்கப்பட்டதை பார்க்கணும். மற்றபடி எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ரீட் பண்ணி வச்சுட்டோம்னா இதுதான் விஷயங்கிறத. பதுங்குக்குழி போர்னா என்ன? மான் வந்து பதுங்கி பதுங்கி போங்கும். அதான் பதுங்குக்குழி போர். எங்க நடைபெற்றது? மான்ல நடைபெற்றது. அதை பார்த்துக்கணும். ஜெர்மனுடைய யார் வந்து ஹெய்சர் வில்லியம் அரசர் இருந்தார் இல்லையா, அது முக்கியமானது. மற்றபடி இந்த காரணங்களை நம்ம வாசித்து வச்சுக்கிட்டு என்னங்கிறத வந்து மனசுக்குள்ள ஏத்திக்கணும். முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் தான் ஏகாதிபத்தியம் சொன்னவர் யாரு? லெனின். அதை பார்த்துக்கணும். இவ்வளவுதான். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு சங்கம் ரொம்ப முக்கியம். ஜெர்மன் அரசர் ஹெய்சர் வில்லியத்தை பத்தினது. அதுக்கப்புறம் பாரிஸ் அமைதி மாநாடு அது எங்க நடைபெற்றது, யார் யாருக்கு இடையில நடைபெற்றது, எந்த இடத்துல நடைபெற்றது, இதை மட்டும் பார்த்துக்கணும். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ.